ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் ஆட்டுக்கால் பாயா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து நான் வந்து சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதையுமே வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுட்ரு இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வதக்கி இதில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை வந்து எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயானா ஒரு சிலர் வந்து ஒயிட்டாக செய்வாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து எல்லோ கலரில் செய்ய போகிறேன். ஸோ எல்லோ கலருங்கிறதுனால இதுக்கு வந்து நான் தேவையான மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் வச்சாதான் கண்டிப்பாக ஆட்டுக்கால் பாயா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 விசில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாப்புல வெள்ளையாக சேர்க்கணுன்னா மஞ்சத்தூள் சேர்க்காது செய்யலாம். தக்காளியும் அதுக்கு அந்த அளவுக்கு சேர்க்க தேவை கிடையாது. இப்போ வந்து இது வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலா வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரம் மசாலாலாம் சேர்த்து கூட செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து தனியாக தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காய் அரை ஸ்பூன் வந்து கசகசா எடுத்து வச்சுருக்கேன், 5 முந்திரி பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம், காரத்துக்கு தகுந்தாப்புல 2 அல்லது 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதை கூட இதோட சேர்த்து நல்லா வந்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து காரம் வந்து ஆல்ரெடியே வந்து குக்கரில் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டதுனால எக்ஸ்ட்ராவாக அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை அரைச்சி வச்சாச்சு. அடுத்து வந்து நல்லெண்ணெயை ஊற்றி திரும்பவும் வந்து பட்டை, கிராம்பு, அதாவது கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நீங்கள் பட்டை கிராம்பு போட தேவையில்லை. சேர்க்காத இருந்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, ஒரு தக்காளி, அதாவது 100 கிராம் வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து ஆட்டுக்காலை வந்து ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க தேவை கிடையாது. ரொம்ப சேர்த்திங்கன்னா அதோட மனம் வந்து வேறு மாதிரி நல்லா இல்லாத இருக்கும். இப்போ வந்து வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து நல்லா வந்து ஒரு 2 வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம அந்த பேலன்ஸ் தண்ணி, ஆட்டுக்கால் தண்ணி நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் எடுத்து நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து திறந்தே இருக்கட்டும். நல்லா கொதிக்கணும். இது கொதித்த பிறகு தான் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுந்த இதோட சேர்க்கணும். இது வந்து நீங்கள் நிறைய தண்ணியாக வேணும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியாக விரும்புவாங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த தேங்காய் விழுத போட்டுக்கலாம். இல்லை திக்காக வேணும். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாவுக்கு தான் இதை நான் சைடிஷாக செய்கிறேன். நீங்கள் வந்து இடியாப்பத்துக்குன்னா இன்னும் கூட இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். பட் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றி சேர்த்து செஞ்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா ஆல்ரெடி வெந்துடுச்சின்னா நீங்கள் வந்து இதை கொதிக்கி விட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறினா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 விசில் கூட விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள், ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.